பாருங்க, எந்த தகுதியும் இல்லாம யாரோ ஒருத்தருக்கு குழந்தையாக பிறந்ததை மட்டும் ஒரு தகுதின்னு வச்சிருக்காங்க. இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டு தகுதிங்கிறான். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரருமே ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். நம்மளுடைய சொந்த உழைப்பை போட்டு வேர்வையை சிந்தி 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி சம்பாதிச்சாங்க? ஸ்டாலின் ஐயா என்ன வேலை செஞ்சாரு? எப்படி சம்பாதிச்சாரு? இங்க இருக்கக்கூடிய ஒருவரையும் பாருங்க. ஆட்சியும் அகற்றுவதற்கு 2024 தேர்தல் ஒரு வாய்ப்பு. லஞ்ச லாவண்யம் மூணாவது பக்கம், அதையும் துடை தெரிவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு வாய்ப்பு. அதனால் சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, காட்டுமன்னார் கோவில்ல நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் கேட்பார்கள், பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது? இன்னைக்கு காட்டுமன்னார் கோவிலே பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது. மூளை முடுக்கெல்லாம் பார்க்கும் இடத்துல எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்காக காட்டுமன்னார் கோவிலே திரண்டு இந்த யாத்திரைக்கு, எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் சகோதர சகோதரி. நிச்சயமாக இந்த பேரெழுச்சி எங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை கொடுக்க. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதி. வளர்ச்சியிலே முன்னே எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு தொகுதி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெறும் ஜாதி அரசியல் மட்டும் பண்றார். இவ்வளவு பிரச்சனை எடுத்து ஒரு அறிக்கை கூட அண்ணன் கொடுக்கல. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா நேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு, அண்ணாமலை பொய் சொல்றாங்க. திருமாவளவன் கேட்கிறாங்க, என்னன்னு நான் பொய் சொன்னேன்? தமிழகத்துல எல்லாம் நல்லா போகுது, ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை எல்லாம் நல்லா போச்சு. இந்த அண்ணாமலை தேவையில்லாத ரொம்ப கிளத்து விபரீதத்தை கிளப்பி மக்கள்கிட்ட சண்டை ஏற்படுத்தினார். நீங்கள் ஆட்சியாளர்கள் காவல்துறையை ஏவி விட்டு, அறநிலைத்துறை ஏவி விட்டு மக்களோட பிராண பிரதிஷ்டையை பார்ப்பதற்கு கூட அனுமதி மறுத்தது. நம்முடைய மாநில செயலாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள் இரவோடு இரவாக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று காலை 10:25க்கு நம்முடைய கேஸ முதல் கேஸா எடுக்க வச்சு அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி 11 மணி கொடுத்த பிறகுதான் ராமபெருமானுடைய பிராண பிரதிஷ்டையை பார்ப்பதற்கே நமக்கு அனுமதி கிடைத்தது சகோதர சகோதரிகள். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து பொய்யை நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க, பொய் நீங்க சொல்றீங்க. உண்மையாலும் நீங்கள் ஒரு சமூக நீதி காவலராக இருந்தால், பட்டியலிட சகோதர சகோதரிகள் முன்னேற வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், இவ்வளவு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. வேங்கை வயலிலிருந்து ஒரு பெண்ணுக்கு சூடு போட்டதிலிருந்து இவ்வளவு நடந்திருக்கு. சேலத்திலே கோயிலுக்கு செல்வதற்கு கூட பட்டியலிட சமுதாய தலைவர்கள் மக்களை அங்கிருக்கக்கூடிய திமுக தடுத்திருக்கு. அதை பத்தி ஒரு பேசலாமே, ஒரு அறிக்கை கொடுக்கலாமே, அதை கண்டிக்கலாமே, அதற்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே. எதையும் செய்யாமல் போலி சமூக நீதி பேசி மோடி ஐயாவை திட்டுவதை மட்டுமே தன்னுடைய முழுநேர வேலையாக அண்ணன் திருமாவளவன் வைத்திருக்கிறார். அதாவது சகோதர சகோதரி, அன்பான வேண்டுகோள், இந்த முறை நம்முடைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சியை நோக்கி செல்லும். ஜாதி அரசியலிருந்து வெளியே வந்து மோடி ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடிய வாக்கை அளிக்க வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான எழுச்சி மிகுந்த இந்த யாத்திரையிலே பங்கெடுத்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடக்கும். நம்முடைய சமூக நீதி காவலராக இருந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடுபடக்கூடிய அண்ணன் கலாச்சாரசாமி அவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்து, நம்முடைய மாநில செய்தி தொடர்பாளர் மாவட்ட பார்வையாளர் அண்ணன் ஆதரவு இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, மிக முக்கியமாக மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதி அவருடைய தந்தையார் கோவிந்தசாமி ஐயாவுக்கான தலைவர் மக்களுக்காக என்றும் போராடி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏவி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அண்ணன் கேவி எம்.எஸ். சரவணகுமார் அவர்கள் ஊருக்கு கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றிகள் தெரிவித்து, சட்டமன்ற தொகுதியுடைய ஒருங்கிணைப்பாளர் அக்கா தலைவர் அவருக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் துணைத் தலைவர்கள் அண்ணன் விவேகானந்தர் அவர்கள் சண்முகம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் ராஜசேகர் அவர்கள் நன்றியை தெரிவித்து, தொழில்துறையினுடைய மாநில செயலராக இருந்து இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு மிக கடுமையாக கொடுக்கக்கூடிய மக்கள் பணி செய்த அண்ணன் ராஜேந்திர
இருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக கடுமையாக போராடக்கூடிய அன்பு சகோதரர் வினோத் பி. சுந்தரம் அவர்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து கொடுக்கப்படுகிறது. ஓம்புலியூர் ஜெயராமன் சென்னையில் இருக்கிறாங்க. சொந்த வருங்க அண்ணன் அவர்கள் யாத்திரையை பங்கெடுத்து வந்திருக்கிறார்கள். ஜெயராமன் அவர்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நேரில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த அற்புதமான யாத்திரையில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை தெரிவித்து காட்டு மன்னார் கோவிலுடைய மா ஆற்றல் அதனுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி மகேஸ்வரி நாகராஜன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா சிந்தனை இணைப்புக் கொள்கைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகக்கடுமையாக உழைக்கக்கூடிய நமது இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய நமது ஒன்றிய தலைவர் குறிப்பாக அண்ணன் சக்தி முருகன் அவர்கள் இந்த பகுதியிலே அற்புதமான ஏற்பாடு செய்து நம் அனைவரையும் ஒரே இடத்தில் இணைக்கக்கூடிய சகோதரர் சக்தி முருகன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு தரத் அவர்களுக்கு வடமலை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக பெருமையாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்க்கையையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். இந்த யாத்திரையின் மிக முக்கிய பங்காக போகின்ற சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் நரேந்திர மோடி அவர்களின் திட்டங்களினால் பயன்பெற்ற சகோதர சகோதரிகளை சந்தித்து அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையிலே இங்க நடந்து வரும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு முட்டை போன்ற கடையில பிரதமரோட சுயநிதி திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற ஒரு சகோதரர் பார்த்தோம். தற்போது திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் பிரதமர் இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் மூலமாக பயன்பெற்றவர். திருமதி சித்ரா அவர்கள் பிரதமர் அனைவருக்கும் வீடு தட்டும் திட்டம் மூலமாக காட்டுமன்னார் கோயிலே பயன்பெற்ற பயனாளி. திருமதி மல்லிகா அவர்கள் பிரதமர் விவசாய காப்பீடு திட்டம் மூலமாக பயன்பெற்ற திருமதி மல்லிகா அவர்கள். திருமதி தேவதர்ஷினி அவர்கள் செல்வமகள் சேமிப்பு திட்டம் மூலமாக பயன்பெற்ற